இருக்கிறவங்க என்கிட்ட வந்தாங்கன்னா அதை உங்கள் கண்ணு முன்னாடியே எடுத்து 11 நாளையில் அதனுடைய பிரச்சனைகளை நிவர்த்தி பண்ணி கொடுக்கறது நான் சவால் விடுறேன். இந்த கோயிலில் இது நடந்துக்கிட்டு இருக்கு, இனியும் நடக்கும். எந்தவித பிரச்சனையாக இருந்தாலும் சரி உங்கள் கண்ணு முன்னாடியே சரி பண்ணி 11 நாளைக்குள்ளே அதுக்கு தீர்வு உண்டு. 11 நாள் கழித்து கண்டிப்பாக மாற்றம் தெரியும். அது சம்மந்தப்பட்டவங்களுக்கு பாதிக்கவும் பாதிக்கும், கண்டிப்பாக பாதிக்கும். அது அண்ணனாக இருந்தாலும் சரி, தம்பியாக இருந்தாலும் சரி, கொழுந்தியாவில் இருந்தாலும் சரி, மதினியாக இருந்தாலும் சரி, அது கண்டிப்பாக அதனுடைய வேலையை காமிக்கும். இது பேர் என்ன செய்வினத்திலிருந்து தாராபுரம் ரோட்டில் 6வது கிலோமீட்டரில் கள்ளக்கிணறுங்கிற கிராமத்தை தாண்டின உடனே சாய்பாபா கோயில் போலீஸ் செக் போஸ்ட் ஒன்று இருக்கும். அந்த செக் போஸ்ட் தான் கோயில், கோயில் தான் செக் போஸ்ட். கரெக்டாக பல்லடத்துலேருந்து 6வது கிலோமீட்டர் தாராபுரம் ரோட்டில் சாய்பாபா கோயில். குழந்தை இல்லாதவங்களுக்கு மருந்து சொன்னீங்கல்லப்பா, அது எப்படி? இந்த குழந்தை இல்லாத காரணம் நடந்து இந்த கோயிலே நான் கட்டினது எனக்கு 15 வருஷம் குழந்தை இல்லாமல் இருந்து பாபா எனக்கு குழந்தை கொடுத்தாரு, ஒரு பெண் குழந்தை. அதுக்காக இந்த கோயிலை கட்டினேன். அதுலேருந்து இந்த கோயிலுக்கு வர்றவங்களுக்கு இங்கே ஒரு வேப்ப மரம் இருக்குது. அந்த மரத்துலேருந்து இலையை பறித்து சாறு எடுத்து ஒரு கிளாஸ் கொடுக்குறேன். இன்னைக்கு வரைக்கும் 65-70 பேருக்கு குழந்தைகள் ஆகிருக்குது. குழந்தை இல்லாதவங்க யார் வந்து இங்கே வந்து 2 தடவை இல்லை 3 தடவை குடித்தா போதும் 100% குழந்தையாக. அதில் எந்த வித மாற்றம் இல்லை.